வணக்கம். நீங்க ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சுக்க நினைக்கிற விஷயங்களோட ஆழத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறது தான் எங்களோட நோக்கம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற ஆதாரம் ஒரு குறிப்பிட்ட ரொம்பவே தனித்துவமான புத்தகம், பீர் முர்ஷித் ஹஸ்ரத் இனாயத் கானின் முழுமையான படைப்புகள், அசல் உரைகள் சொற்கள் இது வெறும் பொன்மொழிகளோட தொகுப்பு மட்டும் இல்ல. இந்த ஆழமான ஆய்வுல இந்த புத்தகத்தோட உள்ளடக்கம் என்ன, இது எப்படி உருவாச்சு, இதோட முக்கியத்துவம் என்ன, குறிப்பா ஹஸ்ரத் இனாயத் கான் போதனைகளை அறிய விரும்புறவங்களுக்கு இது ஏன் ஒரு முக்கியமான ஆதாரம்னு விரிவா பார்க்க போறோம். ஆமா, சரியா சொன்னீங்க. ஹஸ்ரத் இனாயத் கான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிறந்த இசை கலைஞர் மட்டும் இல்ல, மேற்கத்திய உலகத்துல சூஃபித்துவத்தை பரப்புன ஒரு முக்கியமான ஆன்மீக ஆசிரியரும் கூட. அவரோட ஞானத்தோட சாரமா இருக்கிற பொன்மொழிகள் தான் இந்த புத்தகத்தோட அடிப்படை. ஆனா இதோட சிறப்பு என்னன்னா, இது அந்த பொன்மொழிகளை பட்டியலிடுறதோட நிக்கல. அது எப்படி முதல்ல சொல்லப்பட்டுச்சு, யாரால படியெடுக்கப்பட்டுச்சு, காலப்போக்கில் என்னென்ன மாற்றங்களுக்கு உள்ளாச்சு, எப்படி பதிப்பிக்கப்பட்டுச்சுங்கிற முழு வரலாற்று பயணத்தையும் இது ஆவணப்படுத்துது. இது ஒரு புலமை சார்ந்த ஆய்வு முயற்சி, ஒரு ஸ்காலர்லி எண்டெவர்னு சொல்லலாம். சரி, இந்த புத்தகத்தோட நோக்கத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் இவ்வளவு நுணுக்கமா, கிட்டத்தட்ட ஒரு தடவியல் நிபுணர் மாதிரி இந்த பொன்மொழிகளோட வரலாற்றை தூக்கணும்? சும்மா அவரோட போதனைகளை வெளியிட்டா போதாதா? நீங்க கூட இப்படி யோசிக்கலாம் இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்விதான். இதுக்கு பின்னால பல காரணங்கள் இருக்கு. முதன்மையான நோக்கம் ஹஸ்ரத் இனாயத் கானோட மிக நம்பிக்கைக்குரிய சீடரும் செயலாளருமான நெக்பாக்ட் ஃபூர்னே. அதாவது நெக்பாக்ட் ஃபூர்னே அவங்க ரொம்ப சிரத்தையா சேகரிச்ச அசல் குறிப்புகளையும் அவங்க மேற்பார்வையில உருவான நகல்களையும் பாதுகாக்கிறது தான். இனாயத் கானே இந்த பணியை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு. அதுவே இது எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. ரெண்டாவதா, இந்த பொன்மொழிகளை எதிர்காலத்துல வேற மொழிகள்ல மொழிபெயர்க்கவோ இல்ல வேற விதமா தொகுத்து வெளியிடவோ நினைச்சா அதுக்கு இது ஒரு உறுதியான நம்பகமான மூல ஆதாரமா, ஒரு சோர்ஸ் டெக்ஸ்டா இருக்கும். அப்படி என்றால் மூணாவது மிக முக்கிய காரணம் அவரோட அசல் வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் சிதைக்காம வாசகர்களுக்கு கொடுக்கறது தானா? மிக சரியா சொன்னீங்க. இனாயத் கானோட போதனைகளோட உண்மையான சாரத்தை அதோட ஆதி வடிவத்துக்கு மிக நெருங்கமா, பிற்கால திருத்தங்கள் இல்ல விளக்கங்களோட தாக்கம் இல்லாம அணுகிறதுக்கு இது ஒரு வழியை உருவாக்குது. ஆன்மீக போதனைகளை பொறுத்த வரைக்கும் மூல வார்த்தைகளுக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு இல்லையா? அந்த மூலத்தை அணுகிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு சாளரமா இருக்கு. குறிப்பா அவரோட போதனைகளை ஆழமா படிக்க விரும்புற உங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளது. இந்த புத்தகத்துல இருக்கிற பொன்மொழிகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க? கயான், வதன், நிர்த்தன்னு 3 பேர்களை குறிப்பிட்டீங்களே. ஆமா, இந்த புத்தகம் ஹஸ்ரத் இனாயத் கானோட 3 முக்கிய படைப்புகளான காயன், வதன் அப்புறம் நிர்த்தன் ஆகியவற்றில் உள்ள பொன்மொழிகளை மையமா கொண்டது. இந்த பெயர்களே ரொம்ப சுவாரஸ்யமானது. இனாயத் கான் ஒரு இசை மேதைங்கிறதால அவருடைய இசை பின்னணி இந்த பெயர்கள்ல பிரதிபலிக்குது. காயன்னா இந்துஸ்தானி இசையில பாடுதல், வதன்னா வாசித்தல், குறிப்பா வீணை மாதிரி கருவிகள், நிர்த்தன்னா நடனம். ஆக பாடுதல், வாசித்தல், நடனம், இந்த பெயர்களே ஒருவித காவியத்தன்மையை கொடுக்குது. ஏன் இந்த 3 படைப்புகள் மட்டும் இந்த தொகுப்புக்கு அடிப்படையா அமைஞ்சது? இனாயத் கானே இந்த படைப்புகளை தன்னோட போதனைகளோட சாராம்சமா கருதுனதா சொல்லப்படுது. கயான் பெரும்பாலும் தத்துவார்த்தமான ஞானம் புதிஞ்ச பொன்மொழிகளோட தொகுப்பு. வதன் அன்றாட வாழ்க்கை, மனித உறவுகள், ஆன்மீக பயிற்சி சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை கொண்டது. நிர்த்தன் இன்னும் ஆழமான மறைபொருள் கொண்ட சூஃபி உண்மைகளை நடன அசைவுகள் மூலமா விளக்குற மாதிரி அமைஞ்ச பொன்மொழிகளை கொண்டது. ஆக அவரோட போதனைகளோட வெவ்வேறு பரிமாணங்களை இவை பிரதிபலிக்குது. அதனாலதான் இந்த முதல் தொகுப்பு இவற்றை மையமா கொண்டிருக்கு. இதுதான் விஷயத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. இந்த புத்தகம் வெறும் இறுதி வடிவத்தை மட்டும் கொடுக்காம இந்த பொன்மொழிகள் எப்படி படிப்படியா உருமாறின, திருத்தப்பட்டனங்கிறதையும் காட்டுதுன்னு சொன்னீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு இலக்கிய துப்பறியும் வேலை மாதிரி இருக்க. காலப்போக்கில் எப்படி வார்த்தைகள் மாறுது, சேர்க்கப்படுது, நீக்கப்படுதுன்னு எல்லாம் பாக்குறதுங்கிறது. அவரோட சீடர்கள், அதாவது முரீதுகள் அதை எப்படி படியெடுத்தாங்க, தட்டச்சு செஞ்சாங்க, அதுல ஏதாச்சும் சின்ன மாற்றங்கள் செஞ்சாங்களா, அப்புறம் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெளியிடப்பட்ட பதிப்புகள்ல பப்ளிஷ்ட் எடிஷன்ஸ் அது எப்படி அச்சிடப்பட்டது வரைக்கும் அத்தனை விவரங்களையும் வரிசைப்படுத்தி தருது. அந்த பதிப்பு வேலைகள் எவ்வளவு சவாலா இருந்திருக்கும். குறிப்பா அந்த ஆரம்ப காலத்துல தட்டச்சு இயந்திரங்கள், அச்சு வசதிகள்லாம் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு எளிதா இல்லாதப்போ
உண்மைதான். அந்த சவால்களையும் மீறி அவங்க செஞ்சிருக்கிற இந்த பணி பிரமிக்க வைக்குது. இந்த புத்தகம் எந்தெந்த பதிப்புகளை ஒப்பீட்டுக்காக பயன்படுத்துச்சுங்கிறதையும் தெளிவா குறிப்பிடுது. உதாரணமா கயானுக்கு அதோட 2வது பதிப்பையும், வதனுக்கு முதல் பதிப்பையும், நிர்த்தனுக்கு 2வது அச்சு பதிப்பையும் ஆதாரமா கொள்ளுது. இந்த வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியமானது. நிர்த்தன் பதிப்பு பத்தி ஏதோ ஒரு சிக்கலான கதை இருக்குன்னு முன்னாடி சொன்னீங்களே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? அது இந்த உரை வரலாற்றோட சிக்கல்களுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்குமே. ஆமாம், நிர்த்தன் கதை கொஞ்சம் சிக்கலானதுதான். ஆனா இந்த புத்தகத்தோட தேவையை உணர்த்தக்கூடியது. கிஸ்மித் ஸ்டாம்னு ஒரு டச் முரீது தான் இனாயத் கானோட கையெழுத்து பிரதிகள் மத்த முரீதுகளோட குறிப்புகளை வச்சு நிர்த்தன் பொன்மொழிகளை முதல்ல தொகுத்தாங்க. சிலது இனாயத் கானோட சொற்பொழிவுகள்ல இருந்து எடுத்தாங்க. ஆனா 1936ல சூஃபி இயக்கம் இதை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டப்போ கிஸ்மித் ஸ்டாம் தொகுத்திருந்ததை விட சுமார் 20 பொன்மொழிகள் குறைவாவும், சில பொன்மொழிகள்ல மாற்றங்களோடும் அது வெளிவந்ததா அவங்க நினைச்சாங்க. ஓ, அப்படியா? இது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்குமே. நிச்சயமா. அவங்க தொகுத்த மூல வடிவத்திலிருந்து வேறுபாடுகள் இருப்பதா அவங்க விரும்பல. அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தானே செலவு செஞ்சு பாரிஸ்ல 1939ல ஒரு தனிப்பதிப்பை அச்சிட்டாங்க. அதோட முகப்பு பக்கத்துல அசல் மற்றும் முழுமையான பிரதி, அதாவது ஒரிஜினல் அண்ட் கம்ப்ளீட் காப்பி ஆஸ் கம்பைல்டு பை கிஸ்மத் ஸ்டாம்ங்கிற குறிப்பும் சேர்த்தாங்க. இப்ப நம்ம பேசுற இந்த முழுமையான படைப்புகள் புத்தகம் நிர்த்தனுக்கு ஆதாரமா எடுத்துக்கிறது கிஸ்மத் ஸ்டாம் வெளியிட்ட அந்த 2வது அச்சுப்பதிப்பை தான். இது மூல ஆசிரியரோட எண்ணத்தை பிரதிபலிக்கணுங்கிறதுல இருந்த தீவிரத்தையும் பதிப்பு செயல்பாட்டுல ஏற்படக்கூடிய முரண்பாடுகளையும் காட்டுது. அப்படியானால் நீங்க இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பொன்மொழிக்கு பல வடிவங்கள் இருக்கிறத காண்பீங்க. இது ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்தாதா? எது உண்மையான பொன்மொழி அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. ஆனா இந்த புத்தகத்தோட நோக்கமே இதுதான் ஒரே உண்மையான வடிவம் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறது இல்ல. மாறா கிடைச்ச ஆதாரங்களோட அடிப்படையில ஒரு பொன்மொழி கடந்து வந்த பாதைய அப்படியே வாசகர்களுக்கு காட்டுறது தான். இதன் மூலமா அந்த பொன்மொழியோட அர்த்தம் காலப்போக்குல எப்படி பரிணமிச்சிருக்கலாம், இல்ல வெவ்வேறு சீடர்கள் அதை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கலாங்கிறத நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இது ஒரு விதத்துல வாசகர்களாகிய நமக்கும் அந்த பொருளை ஆழமா புரிஞ்சுக்கிற பொறுப்பை கொடுக்குது. சரி, இந்த புத்தகம் தகவல்களை எப்படி வழங்குது? இவ்வளவு விவரங்களையும் குழப்பமில்லாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதோட கட்டமைப்பு எப்படிப்பட்டது? இதோட கட்டமைப்பு ரொம்ப தெளிவாவும் நேர்த்தியாவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பக்கமும் 2 முக்கிய பத்திகளா பிரிக்கப்பட்டிருக்கும். இடது பக்க பத்தியோட தலைப்பு தோற்றம் மற்றும் விரிவாக்கங்கள், அதாவது ஒரிஜின் அண்ட் எலாபரேஷன்ஸ். இந்த பத்தி தான் ஒரு பொன்மொழியோட மூலத்தை காட்டுது. அது இனாயத் கானோட குறிப்பேட்ல இருந்து வந்ததா, உதாரணமா NB 1921ன்னு குறிக்கப்பட்டிருக்கும். இல்லனா எந்த முரீதோட கையெழுத்து படியிலிருந்து மேனுஸ்கிரிப்ட் MS, இல்ல தட்டச்சு படியிலிருந்து டைப்ஸ்கிரிப்ட் TSன்னு எடுக்கப்பட்டுச்சுங்கிறத காட்டும். யார் அதை படி எடுத்தாங்க இல்ல தட்டச்சு செஞ்சாங்கங்கிறத குறிக்க SK, GD, MC மாதிரி சுருக்க பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். SK, GD, MC இவங்கெல்லாம் யாருன்னு அப்புறம் கேக்குறேன். அந்த இடது பத்தில வேற என்ன தகவல்கள் இருக்கும்? எப்படி வகைப்படுத்தினாருன்ற தகவலும் இருக்கும். கயான்ல போலா, சூரா, தலா, ராகா, கீதா மாதிரி இசை சார்ந்த பெயர்கள்லையும், வதன், நிர்த்தன்ல வேறு சில தலைப்புகள்லையும் அவர் வகைப்படுத்தியிருப்பாரு. அந்த வகைப்பாட்டையும் அந்த பொன்மொழி முதல்ல எந்த புத்தகத்துல எந்த பதிப்புல வெளியிடப்பட்டுச்சு, உதாரணமா கயான் செகண்ட் எடிட் அப்படிங்கிற விவரத்தையும் இந்த இடது பத்தி கொண்டிருக்கும். சுருக்கமா சொன்னா இது பொன்மொழியோட பிறப்புச் சான்றிதழ், அப்புறம் குடும்ப வரலாறு மாதிரி. அருமை. இடது பக்கம் பொன்மொழியோட பின்னணி. அப்படியானால் வலது பக்க பத்தி? வலது பக்க பத்தியோட தலைப்பு வெவ்வேறு பதிப்புகள், அதாவது டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். இதுதான் அந்த பொன்மொழியோட உண்மையான உரை வடிவங்கள்ல டெக்ஸ்டுவல் வேரியன்ஸ் ஏற்பட்ட மாற்றங்களை வரிசையா காட்டுது. மூலக்குறிப்பீட்ல இப்படி இருந்துச்சு, பிறகு ஒரு முரீதோட படியில இப்படி மாறுச்சு, இறுதியா அச்சு பதிப்புல இப்படி வந்துச்சுன்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் உள்ள வேறுபாடுகளை இது துல்லியமா காட்டும். சில சமயம் சின்ன எழுத்துப்பிழை திருத்தமா இருக்கலாம், சில சமயம் ஒரு சொல் மாற்றமா இருக்கலாம், சில சமயம் வாக்கிய அமைப்பே மாறி இருக்கலாம். இந்த வலது பத்தி தான் அந்த பொன்மொழியோட பரிணாம வளர்ச்சிய நீங்க நேரடியா பார்க்க உதவுது. இந்த 2 பத்திய அமைப்பு வாசகர்களாகிய எங்களுக்கு முழு படத்தையும் தெளிவா காட்டுது இல்லையா? யார் எப்போ என்ன மாத்துனாங்கங்கிறது வெளிப்படையா தெரியுது. இது ஒரு நேர்மையான அணுகுமுறை.
ஆமா, மிக மிக நேர்மையான அணுகுமுறை. பதிப்பு செயல்பாட்டுல, எடிட்டோரியல் ப்ராசஸ்ல நடந்த ஒவ்வொன்னையும் முடிஞ்ச வரைக்கும் வெளிப்படையா ஆவணப்படுத்தணுங்கிறதே இதோட நோக்கம். இது ஆய்வாளர்களுக்கு மட்டும் இல்ல, இனாயத் கானோட வார்த்தைகளை அதோட ஆழத்தோட புரிஞ்சுக்க விரும்புற யாருக்குமே பயனுள்ளது. இப்போ இன்னும் தெளிவா புரியுது. ஒரு பொன்மொழி எப்படி உண்மையில மாறுதுங்கிறத பார்க்க 1-2 உதாரணங்களை கொடுத்தா எல்லோருக்கும் இன்னும் சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஒரு எளிய ஆனா சுவாரஸ்யமான உதாரணத்தை பார்க்கலாம். கயான் புத்தகத்துல வர போலா 7ங்கிற பொன்மொழி. இனாயத் கானோட 1921ஆம் வருஷ குறிப்பேட்டுல இது இப்படி இருக்கு: மேக் ஹி காட் அ ரியாலிட்டி அண்ட் காட் வில் மேக் யூ த ட்ரூத். இங்க கவனிக்க வேண்டியது ஏங்கிற பழைய ஆங்கில சொல் பன்மை இல்ல மரியாதைக்குரிய யூ. ஆமா, இன்னைக்கு ஆங்கிலத்தில் அதிகமா பயன்படுத்தப்படாத சொல். அதேதான். இது பின்னர் MEN குறியீடு கொண்ட ஒரு முரீதால படியெடுக்கப்பட்டு இனாயத் கானால போலான்னு வகைப்படுத்தப்படுது. ஆனா MGங்கிற இன்னொரு முரீதோட கையெழுத்துப்படியை பார்க்கும்போது அதுல அந்த ஈங்கிறது நீக்கப்பட்டு மேக் காட் அ ரியாலிட்டின்னு இருக்கு. இறுதியா 1923ல வெளியான கயானோட 2வது பதிப்புல மேக் காட் அ ரியாலிட்டி அண்ட் காட் வில் மேக் யூ த ட்ரூத்னு தான் அச்சிடப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் அந்த ஈங்கிற ஒத்த சொல் எப்போ நீக்கப்பட்டுச்சுங்கிறது கூட துல்லியமா காட்டுது. ஆஹா, இவ்ளோ நுணுக்கமா? ஒரு சொல் நீக்கப்பட்டது கூடவா? இது அந்த பதிப்பு வேலையோட தீவிரத்தை காட்டுது. இன்னொரு உதாரணம் இருக்கா? இன்னொரு உதாரணம் போலா 28. இது இன்னும் சுவாரஸ்யமானது. ஏன்னா இது முதல்ல 2 தனித்தனி பொன்மொழிகளா இருந்திருக்கலாம். 1, a biting tongue goes deeper than the point of the bayonet. கடுமையான நாக்கு ஈட்டியின் முனையை விட ஆழமாக தைக்கும். இது MFங்கிற முரீதோட குறிப்பிலையும் ZRங்கிறவங்களோட தட்டச்சு படியிலையும் காணப்படுது. மற்றொன்று, cutting words pierce keener than a sword. வெட்டும் சொற்கள் வாளை விட கூர்மையாக ஊடுருவும். இது KM, EK போன்ற முரீதுகளோட நகல்கள்ல காணப்படுது. இவை ரெண்டும் முதல்ல சாலாங்கிற வகைப்பாட்டுல இருந்திருக்கலாம். தனித்தனியா இருந்த 2 கருத்துகள் அப்புறம் என்னாச்சு? மக்ங்கிற முரீதோட கையெழுத்து படியில இந்த 2 வாக்கியங்களும் ஒன்னா இணைக்கப்பட்டு a biting tongue goes deeper than the point of a bayonet and cutting words pierce keener than a sword ன்னு ஒரே பொன்மொழியா மாத்தப்பட்டிருக்கு. இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட வடிவம் தான் பின்னர் கயானோட 2வது பதிப்புல போலா 28 வெளியிடப்பட்டுச்சு. ஆக 2 தனித்தனி எண்ணங்கள் எப்படி ஒரே பொன்மொழியா உருவெடுத்ததுங்கிறதையும் இந்த புத்தகம் நமக்கு தெளிவா காட்டுது. இது உண்மையிலேயே ஃபேசினேட் பண்ணுது. வெறும் வார்த்தை மாற்றங்கள் மட்டுமல்ல, பொன்மொழிகளோட இணைப்பும் கூட நடந்திருக்கு. இந்த SK, GD, MC, SI, ZR மாதிரி சுருக்க குறியீடுகளுக்கு பின்னால இருக்கிறவங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்களோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது? இடர்கள், முரீதுகள் இந்த பொன்மொழிகளை பாதுகாத்து பதிப்பிச்சதுல இவங்களோட பங்கு அளப்பரியது. SKங்கிறது நெக்பாத் ஃபர்னி, சக்கீனா ஃபர்னே, இனாயத் கானோட செயலாளர், இந்த பணியோட மையமா இருந்தவங்க. GDங்கிறது முரீதா வான் ஸ்டூடர்ஹைம் கார்டியன், முரீதா வான் ஸ்டூடசன் வான் பிரீனன் கார்டியன். NCங்கிறது முரீதா மிச்சல், முரீதா EA மிச்சல். SHங்கிறது ஷாதி மஹபூப் கான், நீ வான் கோவன்ஸ். SRங்கிறது சர்தார் வான் டூயில் வான் சரூஸ் கர்கன். ZRங்கிறது ஜொஹ்ரா வில்லியம்ஸ். இன்னும் பலர் இந்த பட்டியல்ல இருக்காங்க. இவங்க எல்லோரும் இந்த பணியில எப்படி உதவுனாங்க? இவங்கள சிலர் இனாயத் கான் சொல்ல குறிப்பெடுத்தாங்க, சிலர் அவரோட கையெழுத்து பிரதிகளை படியெடுத்தாங்க, சிலர் அதை ஒழுங்கா தட்டச்சு செஞ்சாங்க, சிலர் வகைப்படுத்தினாங்க, சிலர் அச்சுப்பிழை திருத்தினாங்க. ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் இந்த புத்தகத்துல முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட சுருக்க பெயர்களோட குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வெறும் பொன்மொழிகளோட தொகுப்புங்கிறத தாண்டி அந்த ஆரம்பகால சூஃபி சமூகத்தோட கூட்டு முயற்சிக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு சான்றா அந்த புத்தகத்தை மாத்துது. அவங்களோட அந்த உழைப்பும் பக்தியும் இல்லைன்னா இந்த பொக்கிஷம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குமாங்கிறதே சந்தேகம்தான். இவங்கள பத்தி மேலும் தெரிஞ்சுக்க வழி இருக்கா? இருக்கு. இந்த புத்தகத்தோட முன்னுரையே அதுக்கான வழியை காட்டுது. 1979ல வெளியிடப்பட்ட பீரோ முர்ஷித் இனாயத் கான் வாழ்க்கை வரலாறு, பயோகிராஃபி ஆஃப் பீரோ முர்ஷித் இனாயத் கான்ங்கிற புத்தகத்துல இந்த பட்டியல்ல உள்ள பல முரீதுகளை பத்தியும் அவங்களோட பின்னணி அப்புறம் பங்களிப்புகள் குறித்தும் விரிவான தகவல்கள் இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால அந்த மனிதர்களை பத்தி ஆழமா அறிய விரும்புற நீங்க அந்த வாழ்க்கை வரலாற்று நூலை பார்க்கலாம். மிக அருமை.
ஆக இவ்வளோ விஷயங்களையும் உள்ளடக்கிய அந்த புத்தகம் இனாயத் கானோட போதனைகள்ல ஆழமா செல்ல விரும்புற ஒருத்தருக்கு என்ன மாதிரியான மதிப்பு கொடுக்குது? இது தீவிர மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் போல தெரியுது. வெறும் பொன்மொழிகளை படிக்கிறது வேற, அவை எப்படி உருவாச்சு, எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சுன்ற கதையோட படிக்கிறதுங்கிறது முற்றிலும் வேறுபட்ட அனுபவமா இருக்கும் இல்லையா? 100% உண்மை. சுருக்கமா சொல்றேன்னா, இந்த புத்தகம் ஹஸ்ரத் இனாயத் கானோட கயான், வதன், நிர்த்தன் ஆகிய 3 முக்கிய படைப்புகள்ல உள்ள பொன்மொழிகளோட தொகுப்பு மட்டுமல்ல. இது ஒரு மிக நுணுக்கமான புலமை படைப்பு, a meticulous scholarly work. இந்த பொன்மொழிகளோட வரலாறு, டெக்ஸ்டுவல் ஹிஸ்டரி, அவை யாரிடமிருந்து யாருக்கு எப்படி பரவுச்சு, டிரான்ஸ்மிஷன், அந்த பயணத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, வேரியேஷன்ஸ், அந்த மாற்றங்களுக்கு பின்னால இருந்த பதிப்பு செயல்முறைகள், எடிட்டோரியல் டிசிஷன்ஸ் என்னென்னங்கிறது போன்ற அனைத்தையும் வெளிப்படையா ஆவணப்படுத்துது. இது இனாயத் கானோட வார்த்தைகளை அதோட மூல வடிவத்துக்கும் அது கடந்து வந்த பாதைக்கு உரிய மரியாதையோட அணுக உதவுது. அப்படியானால் இனாயத் கான் போதனைகளை ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு தவிர்க்க முடியாத கருவின்னு சொல்லலாமா? நிச்சயமா, இது அவரோட போதனைகளை ஒரு வரலாற்று பார்வையோடையும் ஒரு விமர்சன பார்வையோடையும் கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அணுகிறதுக்கு உதவுது. வெறும் நம்பிக்கையோட அடிப்படையில இல்லாம ஆதாரங்களோட அடிப்படையில அவரோட வார்த்தைகளை ஆராய்ஞ்சு பார்க்க இது ஒரு வாய்ப்பை வழங்குது. மேலும் அந்த ஆரம்பகால சீடர்களோட அர்ப்பணிப்பையும் அவங்க எதிர்கொண்ட சவால்களையும் புரிஞ்சுக்கவும் இது உதவுது. இது உண்மையிலே ஒரு விரிவான பார்வை. இந்த உரையாடலோட முடிவுல உங்ககிட்ட ஒரு சிந்தனைக்குரிய கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். இந்த புத்தகம் மேக் எ காடிலிருந்து மேக் காடுன்னு மாறுறது மாதிரி மிக நுட்பமான சொல் மாற்றங்களை கூட கவனமா கண்காணிக்கிறதுன்னு பார்த்தோம். மொழியில ஏற்படுற இது போன்ற சின்ன சின்ன மாற்றங்கள் அவை வெளிப்படுத்துற அடிப்படையான ஆன்மீக கருத்துக்கள் மேல நம்முடைய புரிதலை எப்படி ஆழப்படுத்தக்கூடும்? ஒரு சொல் மாறுறதால இல்ல சேர்க்கப்படுறதால அர்த்தம் மேலும் தெளிவுபடுதா, இல்ல சில சமயம் அந்த பன்முகத்தன்மையை ஆம்பிக்விட்டி ஒரு புதிய புரிதலுக்கு வழிவகுக்குமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சற்று யோசிச்சு பாருங்க.